வேணாக்கா, அவர் ஒண்ணும் மாமா மாதிரி இல்ல. உன் புருஷனை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. ஏய், என்ன தெரியும்? என்ன தெரியும்? அவருக்கு வாயால பேச தெரியாது, கையால தான் பேசுவாரு. ரவுடித்தனம் பண்ணுவாரு. அது அவரோட வீட்டுக்கே தெரியும். சீதா, வேண்டாம், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் உண்மையதான் சொல்றேன். உன் புருஷன் ரவுடி தான். அவரை போய் ரவுடி கிவ்டின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேல அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசினா பொல்ல உடைச்சிடுவேன். மீனா, ஏய் சீதா, என்னடி மாப்பிள்ளை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீயும் ரவுடி பொண்டாட்டி ஆயிட்டல. சீதா, ஏய், என்கிட்டயே வாங்கணுமா உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மா, நீ அவளுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ற. என்னையும் நீ தானே பெற்றிருக்க. ஏன் நான் உனக்கு பொண்ணு இல்லையா? ரெண்டு பேருமே ஏன் பொண்ணுங்க தாண்டி. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? சீதா, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். டேய், இவ புருஷன் தானே ஆளை வச்சு அடிச்சிருக்கான். அருண் நெத்தில அடிபட்டு காயத்தோட வந்தாரு. அது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அத்தை என்கிட்ட கேக்குறாங்க, நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அதான் மாப்பிள்ளை செய்யலன்னு மீனா சொல்றாள்ல. அவ புருஷனுக்கு தானே அவ சப்போர்ட் பண்ணுவா. தப்பே பண்ணாலும் விட்டு கொடுக்க மாட்டா. அவர் பண்ண ரவுடித்தனத்துக்கு இவ சப்போர்ட் பண்றா. ஏய், பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காத. அவரை பத்தி பேசி திரும்ப வாங்கி கட்டிக்காத. சீதா, மாப்பிள்ளைக்கு முன்கோவம் அதிகம்தான். ஆனா அவர் மனசுல எதையும் வச்சுக்கிட்டு பண்ண மாட்டாருடி. நம்ம குடும்பத்து மேலயும் உன் வாழ்க்கை மேலயும் அவருக்கு அக்கறை இருக்கு. உன் புருஷன் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். போதும், நிறுத்துமா. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அத கொஞ்சம் கூட மதிக்காம நீங்க சொல்றதா கரெக்ட்னு பேசிட்டு இருக்கீங்க. பேசாம ஒண்ணு செய்யுங்க. இவ புருஷனை விட்டு அருணை அடிச்சே கொல்ல சொல்லுங்க. ஏய், என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறத நிப்பாட்டுங்க. பொறுமையா பேசுங்க. பேசுறதுக்கு எதுவும் இல்லம்மா. உங்ககிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிட்டல. ஏய், என்ன இப்போ? இவ தானே அடிச்சா? உன் அக்கா தானே? போதுமா. உன் கண்ணு முன்னாடி அவ என்ன அடிக்கிறா. அத பார்த்துட்டு அவள ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன கேள்வி கேக்குற? உனக்கு அவ தானே செல்ல பொண்ணு. என்ன பத்தி நீ ஏன் கவலைப்பட போற? சீதா, சீதா, நீ ஏதோ கோவத்துல பேசுற, கொஞ்சம் பொறுமையா இரு. வேணாண்டா, நான் யார்கிட்டயும் எதுவும் பேச விரும்பல. நான் போறேன். சீதா. ஏய், இருடி. என்ன அடிச்சிட்டல. உன் முகத்திலேயே நீ முழிக்க மாட்ட. உன்னை பாக்குறதே இன்னைக்குதான் கடைசி தடவை. சீதா, ஏய், சீதா. என்னடி? நான் சொல்றத சீதா, கேளு. நில்லு. சீதா, என்னம்மா அவ இப்படி பேசிட்டு போறா? ஐயோ, நான் பெத்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே. இதெல்லாம் நான் பார்க்கணுமா? மா, நீ அழாதம்மா. அவ ஏதோ புரியாம பேசிட்டு போறா. எல்லாம் சரியாயிடும்.